மெட்டல்ஸுக்கும் அந்த கிரகங்களுக்கும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மெட்டல்ஸுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சம்பந்தம் என்னென்ன மெட்டல்ஸுக்கு எந்தெந்த கடவுள் அப்படின்றத. பெண் வந்து உங்களுக்கு ஒரு பியூபர்ட்டி வயசுக்கு வந்து நம்ம வந்து இந்த தடை போடுவோம் இல்லைங்களா, விரல்ல வந்து தடை போடுவோம். அது வந்து இரும்பால் நம்ம வந்து போடுவோம். எதுக்கு அந்த இரும்பை நம்ம உடம்புல வந்து ஏன் அந்த இரும்புங்கிற டைம் அப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம்னாலே சனியின் காரகத்துவங்கள்ங்க, ரைட்டுங்களா. சனியோட டிபார்ட்மெண்ட் தான் இரும்பு. அது ஏன் நம்ம வந்து காலில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இரும்பில் இருக்கக்கூடிய சக்தி அப்போ இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அது கட் பண்ணும். உங்களுக்கு மாதம் வரக்கூடிய அந்த மென்சஸ் பீரியட் நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா, அந்த டைமில் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுங்க. சேஞ்சஸ் ஆகும்போது வரக்கூடிய உடம்பில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே மேலே ஏறும். அந்த ஏற டைம் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு இரும்புங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் உடம்புல படும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி இப்போ சனிக்கு வந்து இரும்பு இருக்குது, இதே சுக்கிரனுக்கு வந்து வெள்ளி, குருக்கு வந்து தங்கம் அப்படிங்கிற மாதிரி எந்த கிரகத்துக்கு எந்த மெட்டல், அந்த மெட்டல் பாசிட்டிவான மெட்டலாக. ஏன்னா ஒரு மெட்டல் வந்து உங்களுக்கு நெகட்டிவையும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். அதில் பாசிட்டிவாக எந்த கிரகம் வந்து வெறும் நெகட்டிவை கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகத்தோட பஷ்பத்தை எடுத்து தான் இந்த ஒரு குங்குமம் அப்படிங்கிறது செய்கிறோங்க. அந்த வகையில் இது வந்து நம்ம அறிவியலாகவும் பார்க்கலாம், நம்ம ஒரு நம்பிக்கையாகவும் பார்க்கலாம்.